எதிர்கால இந்தியாவின் தூண்களே, நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். அதுதான் இந்த வாத்தியார் சொக்கலிங்கத்தோட ஆசை. இவரு நல்லா சொல்லி கொடுத்துதான் ஜில்லாவிலேயே நாம முதல் மாணவனாக போறோம். மூஞ்சியும் முகர கட்டியும் பாரு. அட போயா, எத்தனை சுழிக்க வேண்டியிருக்கு பாரு. அப்படி சொல்லக்கூடாது. உங்க கல்வி கண்ணை திறக்க வேண்டியது என்னோட கடமை. உன் கண்ணே சரியில்லை, இதுல எங்க கண்ணார திறக்க போறியா? உருப்புட்டாப்புலதான். வாத்தியாருக்குரிய லட்சணம் தான் முகத்துல இல்லைன்னு வாத்தியார் சொக்கலிங்கம்னு வேற எழுதி ஓட்டி இருக்கிறேன். அப்பவும் நம்ப மாட்டேங்கிறீங்களே. ஐயா ஐயா, எல்லாரும் வீட்டுக்கு போலாமா? கேளு, பாடத்தை கவனிங்க. நேத்தைக்கு தாவண்ணாவில இருந்து பார்த்தோம், இன்னைக்கு நாவண்ணாவில இருந்து ஆரம்பிப்போம். பாத்தியாரையா, இந்த நான் எப்படி போடுறது? காட்டுறேன். நான் நாய். நீ நாய்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா, அப்புறம் எழுதி வேற கட்டணுமா? வாத்தியார, என்ன ஒரு சின்ன சந்தேகம். கேளு. நாய்க்கு எத்தனை காலு? 4 கால். நீங்க ஒரு கால் தான் போட்டிருக்கீங்க. அறிவு கட்ட முண்டோம். பாம்புக்கு காலே கிடையாது. நேத்து பாம்புன்னு எழுதும் போது ஒரு கால் போட்டாரு. வாத்தியாரையா, உங்க இஷ்டத்துக்கு எத்தனை கால் வேணாலும் போடுங்க. இந்த சின்ன பழகையில எத்தனை காலையா போடுறது? ஐயோ ஐயோ ஐயோ, இது பள்ளிக்கூடமா இல்ல பட்டிமன்றமா? சொக்கலிங்கம், இது என்னடா உனக்கு வந்த சோதனை? இதை விட பெரிய சோதனை அங்க வருதே. கஜேந்திரன் வணக்கம் போடுறது இல்ல, பதிலுக்கு வணக்கம் போடுறது. வணக்கம். நான் இவங்களை வச்சுக்கிட்டே கட்டி வைக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுல நீ வேற வந்துட்டியா? உனக்கு ரொம்ப படிப்பு அவசியமா? யோ, ரொம்ப அழுத்தாதையா. ஏற்கனவே உன் ஜாதகத்துல யானை தோசை இருக்கு, மிதிச்ச போது. கஜேந்திரா, இரு, பாடத்தை ஆரம்பிக்கிறேன். கஜேந்திரா, உனக்காக ஆறாவதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். பாத்துக்க. ஈ ஈ ஊ ஊ ஓ ஓ. ஆனாவனா கூட ஒழுங்கா தெரியல, நீ எல்லாம் ஒரு வாத்தி. ஆமா, ஊனாவுக்கு அப்புறம் ஏனாவ மறந்துட்டேன். ஏன் நான் மறந்துட்டேன்? இந்த ஆளுகிட்ட படிச்சா நாம உருப்பட முடியாது. பாத்தி லட்சணம் கஜேந்திரனுக்கே புரிஞ்சு போச்சு, அதான் திருப்பிடுச்சு. ஓம் போர்பவத்ஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் தத்வோ தேவஸ்ய தீமஹி धियो यो न प्रचोदयात् प्राणाय स्वाहा अपानाय स्वाहा उदानाय स्वाहा समानाय स्वाहा सोमो वा एतस्य राज्यमातत्ते यो राजातन् राज्यो वासो मे निगजते देवसुवामेतानि कवेगंसि भवन्ति कर्पूरनीराजनं दर्शयामि சங்கரசாஸ்திரி என்ன காரியத்தை பண்ணிட்டேன். அம்மனுக்கு நிவேதியம் பண்ண வேண்டிய பிரசாதத்தை இந்த பொண்ணை சாப்பிட வச்சுட்டேன். தெய்வமே, செய்யக்கூடாத தப்ப பண்ணிட்டேனே. அம்மனுக்கு படை பண்றதா நினைச்சுட்டு இப்படியோட அபச்சாரத்தை பண்ணிட்டேனே. பராசக்தி, நான் என்ன பண்ணுவேன்?
அம்மா. சுப்பிரமணியம், அங்க பாத்தியடா, அம்மன் பரிபூர்ணமா பிரசாதம் சாப்பிட்டதுக்கான அடையாளம். இது என்னங்கானோ ஆச்சரியம். நீர் படையல் போட்டதும் அந்த பொண்ணுக்கு, அதை சாப்பிட்டதனுடைய அடையாளமோ அம்மன் உதட்டல. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கானும். எனக்கு சகலமும் புரியுது. அந்த சர்வசக்தியானவர் இந்த கர்ப்ப கிரகத்துல மாத்திரம் குடிகொண்டில்ல, சாதாரண பெண்ணுடைய ரூபத்துல இந்த சமயபுரத்தையே வள வந்துட்டு இருக்கா. சுப்பிரமணியம் வள வந்துட்டு இருக்கா. என் மக முகத்துலதான் எத்தனை கனவுங்க, என்னென்ன ஆசைங்க. காலாகாலத்துல பெத்த மகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க வக்கில்லாதவன் ஆயிட்டனே. ஓடியாடி உழைக்க வேண்டிய வயசுல குடி சூதாட்டம்னு காலத்தையும் காசையும் விரையும் பண்ணிட்டேன். கொஞ்சு போன வயசுல ஒரு வேலை கிடைக்காதா, மவளை கரையேற்ற முடியாதான்னு ஆளா பறக்கிறேன். நான் எப்ப கடல் பத்தி மீன் பிடிக்கிறது? என் மகளுக்கு எப்ப கல்யாணம் நடக்கிறது? அம்மா, பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா தாய்தாரமா அதை தீர்த்து வைக்கணும். உன் கழுத்துல இருக்கிற நகையை கொடுத்தீங்கன்னா என் பொண்ணு கழுத்துல தாலி நல்லபடியா ஏறும்பா. என்ன மன்னிச்சிரம்மா, மன்னிச்சிரம்மா. இது என்னோட கோலம். நடக்க கூடாதது நடந்துடுச்சுப்பா. இழக்க கூடாதது நான் இழந்துட்டேன். என் கற்பு பறி போயிடுச்சுப்பா, பறி போயிடுச்சு. தாயே, மகமாயி, மாரியாத்தா, வெள்ளியில கண்ணு செஞ்சு உன் உண்டியல்ல போடுற என் நகை எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுத்துரு தாயே. நான் மஞ்சள் துணி கட்டி மாவளக்கு ஏத்துறேன். மாதா, உப்பு வாங்கி போட்டு உன் கோயில உருண்டு உருண்டு வரேன். ஒரு தரம் போறேன்.
நகை எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுத்துரு தாயே. நான் அக்னி சட்டி ஏந்தி உன் கோயில சுத்தி சுத்தி வரேன். என் நகைய கொடுத்துருமா. நான் எங்க தேடுவேன்? என்னம்மா, என்ன விஷயம்? அடா அது ஏன் தாயே கேக்குற? 1 இல்ல 2 இல்ல 7 பவுன் நகை எங்கயோ தொலைச்சு போட்ட தாயே. தோள்ல புள்ளைய வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடுற மாதிரி பைக்குள்ள நகையை வச்சுக்கிட்டு ஏமா கண்ட இடத்துல எல்லாம் தேடுற? பைக்குள்ளதான் பார்த்தனே, இல்லையே. நான் சொல்றேன், நல்லா பாருமா, இருக்கும். ஏற்கனவே நான் சோகத்துல இருக்கேன், நீ வேற சோதிக்க சொல்றீங்க. பைக்குள்ளதான் நல்லா தேடி பார்த்துட்டனே, இல்லையே. அடியாத்தி, ஏன் நகது? எம்மடி இவ்வளவு நேரம் தேடுன, என் கண்ணுக்கு தெரியல. தாயே, உண்மையிலேயே உன் கண்ணுக்கு பவர் ஜாஸ்தி தாம்மா. சமயத்துல வந்து காப்பாத்தினிய, நீ மவராசியா இருக்கணும். நான் வாரேன். கொஞ்சம் நில்லுமா. என்னம்மா? ஆமா, நகை கிடைச்சா அம்மனுக்கு வெள்ளியில கண்ணு செஞ்சு போடுற, மாவிளக்கு ஏத்துற, உப்பு வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கிட்டியே, அதெல்லாம் எப்ப செய்ய போற? அது ஏதோ ஒரு வேகத்துல வேண்டிக்கிட்டேன். அதுக்கெல்லாம் நேரம் ஏது இப்போ? ஒரு 10 பைசா கற்பூரத்தை வாங்கி கொடுத்தனா ஆத்தா ஏத்துக்கிட்டு போறா. போவியா? பஸ்ஸா வச்சிருக்காங்க, பஸ் நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி. அம்மா அப்பா. ஏண்டி இடுப்ப புடிச்சுக்கிட்டு பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி இப்படி வந்து நிக்கிறியா? என்ன ஆச்சு உனக்கு? எள்ளும் கொள்ளும் விதைச்சு கல்லும் மண்ணும் தான் மிச்சங்கிற மாதிரி எங்க அப்பா எனக்கு போட்டு அனுப்பிச்ச நகையில 7 பவுன் நெக்லஸ் தான் நீ விட்டு வச்சிருந்த. அதுக்கும் இன்னைக்கு ஆபத்து வந்துருச்சையா. என்னாச்சு? கோயிலுக்கு போன இடத்துல என் நெக்லஸ் காணாம போயிடுச்சியா. அப்புறம் என்ன? ஆத்தா கிட்ட ஒரு சின்ன ஒப்பாரி, உன் கோயில சுத்தி உருள்றேன், உப்பு வாங்கி போடுறேன், வெள்ளியில கண்ணு செஞ்சு போடுறேன்னு அம்பிடுதே நெக்லஸ் கிடைச்சிருச்சு. ஆமா, ஏதேதோ செய்யறதா சொன்னியே, அதெல்லாம் செஞ்சியா என்ன? நான் யாரு? ஓம் பொண்டாட்டியாச்சே. 10 பைசா கற்பூரத்தை அணைச்சு அணைச்சு 10 நாளைக்கு வச்சு பழக்கப்பட்டவளாச்சே. செஞ்சிருவேனா? கண்டுக்காம வந்துட்டேன். நெக்லஸ் கொண்டா, நானே உங்க கழுத்துல போட்டு கையெடு, நானே எடுத்து கொடுக்குறேன். வெள்ளையம்மா பக்கம் வா. வெக்கமா? என்னையா என்னாச்சு? பாம்பா? நெக்லஸ் தானே கிடக்குது. சரியான என்னையா இது? நெக்லஸ் பாம்பா மாதிரி இருக்குது. மோடி மத்த வேலை ஏதாவது செஞ்சியாயா? நான் ஒரு வேலையும் செய்யலடி. ஆத்தாதான் பாம்பு ரூபத்துல வந்து கண்ணுக்கு தெரியுறா. ஏண்டி, ஆசாமிகளை ஏமாத்தலாம், ஆனா சாமியை ஏமாத்தவே கூடாதுரி. அதுலயும் சமயபுரத்து மகமாயை ஏமாத்தவே கூடாதுரி. வேண்டிக்கிட்டு அதை உடனே செஞ்சாகணும், இல்லன்னா கழுத்தை பிடிச்சாவது கக்க வச்சிருவாடி. தாயே மகமாயி, சமயபுரத்து ஆத்தா, நான் வேண்டிக்கிட்டபடி வேண்டுதல நான் உன் சன்னதியில வந்து செஞ்சிடுறேம்மா. தாயே, என்ன மன்னிச்சிடுமா. நாளைக்கு ஆத்து தண்ணியை திறந்து விட போறாங்க. கோழிக்கு ஊற நேரத்துல எல்லாரும் வந்துட வேண்டியது. ஏண்டி ருக்குமணி, சேதி தெரியுமா உனக்கு? செவனப்பாமாவ கற்பகத்தை எவனோ கெடுத்துட்டு போயிட்டானா. எவனானா? என்ன முகமாடி போட்டுக்கிட்டா வந்து கெடுத்தான்? அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு ஒரு ஒழுங்கு பண்ண வேண்டியது தானே. கெடுத்தவன் யாரு சொல்லுன்னு அவங்க அப்பன ஆன மட்டும் கேட்டு பார்த்துட்டான். அந்த சிரிக்க பொண்ணு ஆள சொல்ல மாட்டேங்கிறானே. தானா கேட்ட மவராசி தாப்பா போட மறந்தாளாம். ஒருத்தனுக்கு முந்தி வச்சிருந்தா உள்ளத சொல்லுவா, பலருக்கு பந்தி வச்சிருக்கா அதான் பசக்குறா. இனி நான் வாழக்கூடாது, வாழவே கூடாது.
டாக்டரே எங்கம்மா? டாக்டரே கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுமா, ரொம்ப அவசரமா. என்னையா அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? இந்த பொண்ணு ஆத்துல வந்து சாக பார்த்ததுங்க. நாங்க தான் காப்பாத்தி கரை சேர்த்தோம். இந்த பொண்ணுக்கு இன்னும் மயக்கம் தெரியலீங்க. ஐயா தான் காப்பாத்துனுங்க. அங்க படுக்க வைங்க. கற்பகம், என்னம்மா நடந்தது? ஏன் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவுக்கு வந்த? கொஞ்ச நாளைக்கு முன்ன எவனோ ஒரு அயோக்கிய இந்த பொண்ணை கெடுத்துட்டான்னு ஊர்ல பேசிக்கிட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம தான் இது சாக துணிஞ்சிருக்கு. நல்ல வேளை விடிய காலையில கூவுற கோழி நடுராத்திரில குவி எங்களை எழுப்பலன்னா இந்த பொண்ணை நாங்க காப்பாத்திருக்கவே முடியாதுங்க. அப்படியா? அவன் யாருன்னு சொல்லுமா? உன் வாழ்க்கையை கெடுத்த அந்த பாவி யாருன்னு சொல்லுமா? சொல்லு. சொல்லுமா, அவன் யாரா இருந்தாலும் உன்னை சட்டப்படி ஏத்துக்க வைக்கிறேன். உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறேன். சொல்லுமா. ஜட்ஜம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லுமா. அம்மா மனசு வச்சாங்கன்னா அந்த அயோக்கியனை அவன் கால்ல வந்து விழ வைப்பாங்க. சொல்லுமா. அந்த அயோக்கியம் பேரை உச்சரிக்க கூட நான் வெட்கப்படுறேன். அவனை காட்டி கொடுத்து வலுக்கட்டாயமா கல்யாணம் செஞ்சுக்க நான் விரும்பல. சகலத்துக்கும் சாட்சியான அந்த சமயபுரத்தா கோயில் வாசல்ல 10 வயசுல இருந்து பூவித்து நான் பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே அவ சக்தி உள்ளவனா, சத்தியத்துக்கு சாட்சியா இருப்பானா? என்ன கெடுத்த அந்த அயோக்கிய அவன் வாயாலே உண்மையை ஊருக்கு தெரிய வைக்கட்டும். அவன் தானே திரும்பி வந்து மனசார என்னை ஏத்துக்க வைக்கட்டும். அது வரைக்கும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். எங்கப்பா? எங்க இருக்கு? வாங்க சார், காட்டுறேன். சார், அதை பாத்தீங்களா சார்? சார், இவன் பெரிய அயோக்கியன் சார். இப்படி ஒரு பயங்கரமானவனை யார் கொண்டு இருக்க முடியும்? இந்த ஊர் மிராஸ் மணிவேலுக்கு இவருக்கு அடிக்கடி தகராறு நடக்குது சார். ஒரு தடவை பெரிய அடிதடியே நடந்துச்சு. அப்போ உன்னை வெட்டி என் தோட்டத்துல போச்சுன்னு சொன்னார் சார். அப்படியா? ஆமா சார், இது கூட மிராஸ் மணிவேல் தோட்டம் தான் சார். ஓஹோ. எனவே முன்விரோதம் காரணமாக மிராசு மணிவேலு தான் ஐயனாரை கொலை செய்திருக்கிறார் என்பது சந்தர்ப்ப சாட்சிகளில் இருந்து சந்தேகம் வர நிரூபணமாகிறது. கனம் நீதிபதி அவர்கள் வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. மிஸ்டர் மணிவேலு, உங்க சார்பில் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒரு நீதிமன்றங்கிறது கோயிலுக்கு சமம், நீதிபதிங்கிறது தெய்வத்துக்கு சமம். இந்த தெய்வத்துக்கு முன்னாடி நான் குற்றவாளியா தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கும் ஐயனாருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது உண்மை, கைகலப்பு ஏற்பட்டது உண்மை. ஆனா சத்தியமா நான் அவனை கொலை செய்யலீங்க. இதை தவிர சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. சாட்சியங்களை விசாரிக்க. டாக்டர் கிரீதரன், டாக்டர் கிரீதரன், டாக்டர் கிரீதரன். கொலை செய்யப்பட்ட ஐயனார் பணத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் நீங்க தானே? ஆமா. டாக்டர், ஐயனார் எப்படி கொலை செய்யப்பட்டார்னு உங்களால சொல்ல முடியுமா? மிக நீளமான கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார். வேறு ஏதேனும் காயங்களோ எலும்பு முறிவுகளோ அவன் உடலில் காணப்பட்டதா? இல்ல, திடீர் தாக்குதல தான் ஐயனார் கொலை செய்யப்பட்டிருக்கணும். அப்படின்னா இது திட்டமிட்ட கொலையாத்தான் இருக்கணும், இல்லையா? இருக்கலாம். டாக்டர், கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள மணிவேலுக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே பழக்கம் உண்டா? சின்ன வயசுல இருந்தே மணிவேலு எனக்கு நல்லா தெரியும். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு நான் ஒரு புகழ்பெற்ற டாக்டரா இருக்கேன்னா அதுக்கு காரணமே மணிவேலோட அப்பா தான். சுருக்கமா சொல்ல போனா மணிவேலு ஒரு நல்ல நண்பர் மட்டும் இல்ல, பாசமுள்ள சகோதரர். மணிவேலு தான் கொலை செய்தார்னு போலீஸ் தரப்புல நம்பப்படுது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
சூரியன் மேற்கதான் உதிச்சுதுன்னு சொன்னா சொன்னவங்களைத்தான் சந்தேகப்பட முடியுமே தவிர சூரியனை சந்தேகப்பட முடியுமா? அப்படின்னா மணிவேலுவை நீங்க நிரபராதின்னு சொல்றீங்க. அவனை குற்றவாளின்னு சொன்னா சத்தியமே செத்து போச்சுன்னு அர்த்தம். நீங்க போலாம். தேங்க்யூ. இன்னும் விசாரிக்க வேண்டிய சாட்சியங்கள் யாராவது இருக்கிறார்களா? நான் இருக்கிறேன். மேலானது தர்மம். அந்த நீதியை ஆளக்கூடிய நீ என் முன் நிற்பது தர்மம் அல்ல. உட்கார். தாயே, தயவு செஞ்சு எங்களை மன்னிக்கணும். நாங்க வணங்குற திரிபுர சுந்தரியா அன்னை பராசக்தியாவே இருந்தாலும் கோர்ட்டுன்னு வந்துட்டா முறைப்படி விசாரிக்க கடமைப்பட்டிருக்கோம். Yes, proceed. அனைத்திற்கும் மூலமான ஆதிசக்தியின் மீது ஆணையாக நான் சொல்வது அத்தனையும் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. உன் பெயர்? மாரியம்மன். ஊர்? சமயபுரம். நீ நீதிமன்றத்திற்கு வந்திருக்கும் காரணம்? சத்தியத்தின் சார்பாக சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன். நீ சொல்ல வந்த உண்மையை தாராளமாக சொல்லலாம். அனைத்து சாட்சியங்களும் இந்த மணிவேலுவை ஒரு நிரபராதி என்று சொன்னார்கள். ஆனால் இந்த அன்னை சொல்கிறேன், இவன் ஒரு குற்றவாளி. இவன் குற்றவாளிதான். இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். சகலத்துக்கும் சாட்சியான சமயபுரத்து மகமாயை சொல்கிறேன், இவனை நீ தண்டித்தே தீர வேண்டும். இது என் கட்டளை. இது என் கட்டளை. மகமாயி, இவ்வளவு கனவா? அம்மா பராசக்தி, இது என்ன சோதனை? ஊரே அவனை நிரபராதின்னு சொல்லும் போது நீ மட்டும் அவனை குற்றவாளின்னு சொல்றியே. ஊரறிய சொல்லப்பட்ட அந்த சாட்சியத்தை நம்புறதா இல்ல உன் சாட்சியை நம்புறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த வழக்கை தீர விசாரித்ததில் மிராஸ்தார் மணிவேல் ஒரு குற்றவாளி என்பது சந்தேகமில்லாமல் நிரூபணமாகிறது. எனவே மிராஸ்தார் மணிவேலுவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன்.
என்னங்க எங்க புறப்பட்டீங்க? இனிமே இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு மரியாதை இல்லை. ஏன்னா இது உங்க அப்பா உனக்கு எழுதி வச்ச வீடு. என்னங்க இது இத்தனை வருஷமா இல்லாம என் வீடு உன் வீடுன்னு பிரிச்சு பேசுறீங்க. இவ்வளவு நாளா அப்பாவியாவும் யோகியனாவும் இருந்த மணிவேலு இப்போ உன் கண்ணுக்கு குற்றவாளியா தெரியல. அதே போலத்தான் இதுவும். நில்லுங்க. மணிவேல் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அதை விட 1000 மடங்கு எனக்கு இருக்கு. பழக்கம் வேற வழக்கு வேற. பந்தத்துக்கும் பாசத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் தீர்ப்பு. அதுவும் இது நான் கொடுத்த தீர்ப்பு இல்ல, அந்த தெய்வமே கொடுத்த தீர்ப்பு. இந்த தப்பான தீர்ப்புக்கு அந்த தெய்வம் தான் ஆதாரம்னா அதை நான் தூக்கி எறியவும் தயாரா இருக்கேன். உன்னோட வாழ்ந்ததுக்காக மட்டுமில்ல, இதுவரைக்கும் அந்த தெய்வத்தை வணங்குறதுக்காகவும் நான் வெட்கப்படுறேன். நீங்களா இப்படி பேசுறீங்க? அம்மன் பாதங்களை போட்டு அவ சொன்ன தீர்ப்பையே கோர்ட்ல சொன்ன போதெல்லாம் எனக்கு ஆதரவா இருந்து தட்டி கொடுத்த நீங்களா இன்னைக்கு என் நெஞ்சில எட்டி உதைக்கிறீங்க. அர்ஜுன் அம்ப தொடுத்த போதெல்லாம் அதை பார்த்து சந்தோஷப்பட்ட துரோணருக்கு அப்ப தெரியலையே அந்த அம்பு கடைசியில அவர் நெஞ்சியே குறிபாக்கும்னு. அப்படி ஒரு தர்மப்போர் நம்ம குடும்பத்துல நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறதா? நீ மணிவேலு மட்டுமா குற்றவாளி சொன்ன? 4 பேருக்கு முன்னாடி என்னைய குற்றவாளி ஆக்கிட்டியே, உன்னை எப்படி மன்னிக்க முடியும்? உங்களையா? பின்ன நான் மணிவேலுவை நிரபராதி சொன்ன சாட்சியத்தை நீ பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கலையே. அப்படின்னா நான் பொய் சாட்சி சொன்னதாகத்தான் அர்த்தம். டாக்டர் கீதரங்கிற கௌரவமான மனுஷன் பொய் சாட்சி சொல்ற அளவுக்கு இறங்கின அப்புறம் இந்த நீதி தேவதையோட வாழறதுக்கு என்ன அருகதை இருக்கு? அதனாலதான் உன்னை பிரிஞ்சு வாழறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க நினைக்கிறபடி அந்த தீர்ப்பு தப்பானதாவே இருக்கட்டும். ஒரு நீதிபதியா இருந்த செஞ்ச தப்புக்கு ஒரு மனைவியா இருந்து தண்டனை அனுபவிக்கணுங்கிறீங்களே, இது என்னங்க நியாயம்? நானும் உன் புருஷனுங்கிற முறையில இந்த விட்டு விட்டு போகல. உன்னால அநியாயமா தண்டிக்கப்பட்ட மணிவேலோட கூட பிறக்காத அண்ணன்கிற முறையில தான் இந்த வீட்டை விட்டு போறேன். நீ யார குற்றவாளின்னு தீர்மானிச்சியோ அவனை நிரபராதி நிரூபிச்சு வெளியில கொண்டு வர்றேன். அதுக்கப்புறம் உன் புருஷனா இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிறேன். என்னங்க வேண்டாங்க, சொல்றத கேளுங்க. No! என்னடி என்னடி மாரியம்மா, இங்கு எல்லாம் உனது காரியமா, சொல்லடி சொல்லடி சத்தியம்மா, நீ சொல்லிய சாட்சி சத்தியம்மா. என்னடி என்னடி மாரியம்மா, இங்கு எல்லாம் உனது காரியமா, சொல்லடி சொல்லடி சத்தியம்மா, நீ சொல்லிய சாட்சி சத்தியம்மா. என்னடி என்னடி மாரியம்மா. நானா சொன்னேன் தீர்ப்பு, இங்கு நன்மைக்கும் தீமைக்கும் நீதானே காப்பு. நானா சொன்னேன் தீர்ப்பு, இங்கு நன்மைக்கும் தீமைக்கும் நீதானே காப்பு. நாக்கில் வந்தது வாக்கு, என் நாக்கில் வந்தது வாக்கு, அது சரியோ தவறோ நீ தெளிவாக்கு. என்னடி என்னடி மாரியம்மா. ஊரார் வழக்கை தீர்த்து வைப்பேன், அதில் நான் தான் நீதிபதி. இன்று எனக்கோர் வழக்கு உன்னிடத்தில், இதில் நீதான் நீதிபதி. ஊரார் வழக்கை தீர்த்து வைப்பேன், அதில் நான் தான் நீதிபதி. இன்று எனக்கோர் வழக்கு உன்னிடத்தில், இதில் நீதான் நீதிபதி. உன் பெயரால் நான் தண்டனை தந்தேன், தந்தது சரிதானா? இல்லை கண்ணகி வழக்கில் தீர்ப்பு வரைந்த காவலன் நிலைதானா? இன்னொரு கோவலன் கதைதானா?
கண்ணில் படலாமா? கொண்டவன் என்னை ஏசிடவும் கண்டவன் தூக்கி பேசிடவும் வீண்படி என் மேல் விடலாமா? நான் வாசலில் வந்து அழலாமா? நடந்தது என்னடி தாயே, நானும் அறிந்தவள் நீயே. நடந்தது என்னடி தாயே, நானும் அறிந்தவள் நீயே. நீதியை உடனே நிலைநாட்டு, போதும் போதும் விளையாட்டு. சமயபுரத்தாளே சரணம் உண்டாளே, சமயபுரத்தாளே சரணம் உண்டாளே. சரணம் 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 சரணம். என்னடி மாரியம்மா? காலையில நரிமோத்தல் முடிச்சா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு நரி கூட காணாமே. என்ன விசிறி முழுகிட்டானா? இப்படி காத்து விடுறான். ஐயா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அண்ணனுக்கு எந்த ஊரு? வெளியூரு. தம்பிக்கு உள்ளூரு. தம்பி அவரை பாருங்க. பாத்துட்டேன். நான் ஒரு விவரம் தெரியாதவன். பார்த்தாலே தெரியுது. கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை தேடி ஊரா அலைகிறேன். அதனாலதான் இழைச்சிட்டீங்களா? ஆமா தம்பி, அப்படியும் பொண்ணு கிடைக்கல. ஆமா, உங்க ஊர்ல ஏதாவது பொண்ணு கிடைக்குமா? கிலோ கணக்குல வேணுமா, டஜன் கணக்குல வேணுமா? பொண்ணுங்க உங்களுக்கு எத்தனை வேணும்? ஒண்ணே ஒண்ணு போதும். கையில பணம் இருக்கா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? பாத்தீங்களா, அவ்வளவு பணம். நமக்கு ஊர்ல புண்ணாக்கு வியாபாரம். அதான் முகத்துல என்ன வடியுத? அப்ப பொண்ணை பார்க்க போலாமா? துணியா துவைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணு என்ன? அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வராது. ஏன் நொண்டியா? இல்லங்க, அவ்வளவு அடக்கமான பொண்ணு. நீங்க பாக்கறனா கூட ஜன்னல் வழியா தான் பாக்கணும். அட, எனக்கு வேண்டியது பொண்ணு. அவ எந்த வழியா பார்த்தா நமக்கு என்ன? கூட கூட வாங்க. வாயா, மாப்பிள்ள மாதிரி நடந்து வாயா. ஏங்க பொண்ணு எங்கீங்க? பொண்ணு 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 அலையாதையா, இது மேல ஏறு, ஜன்னல் வழியா பாரு. ஏங்க எங்கீங்க? ஊர்ல என்ன கொள்ள புண்ணாக்கா, எள்ளு புண்ணாக்கா, கடலை புண்ணாக்கா, மாட்டு புண்ணாக்கா? புண்ணாக்க விடுங்க, பொண்ணு எங்கீங்க? கண்ணு கட்டின தூரம் கிடைக்கவே இல்லீங்களே. எனக்கு தான் கை கிடைக்கல. நல்லா பாரு, நின்னு பாரு, பாக்குறேன். உத்து பாரு, பாக்குறேனே. பாத்துக்கிட்டே இரு. இரு இரு. இப்ப தெரியுமே? கதவு தாங்க தெரியுது. பாரியா, கதவு திறக்கும், பொண்ணு வரும். விட்டுறாத, வயசு பொண்ணு. விட்டுருவனா? யாரு நானு? எப்பா என்ன இருக்கு? போண்டா, முறுக்கு, பொங்கல், வடை, இட்லி, தோசை, கிச்சடி, பச்சடி, ரொட்டி, பிஸ்கட், சட்னி, சாம்பார், குருமா, வடை, சோடா, கலர், காபி, டீ. ஏய்யா, இவன சந்தையில லேகி வித்தானா? ஐட்டத்தை ஆள் உயரத்துக்கு அடுக்குறான். சரி, அதுல ரெண்டு விடு. சிங்கிள் டீயே கடன் கேட்கிற பையன் இன்னைக்கு ஏக செட்டப்ல பேசுறான். என்னமோ நடந்திருக்கு. யோ, சீக்கிரம் ஒண்ணாயா, பசிக்குது. சரியான சாப்பாட்டு இருப்பான் போல இருக்க. சாப்பாட்டாம இல்லையா, சீதாராமன். சீதா ராமன். இவனுக்கு அனுமார்னு பேரு வச்சிருக்கோம். மூஞ்சிய கண்ணாடியில பாக்கலையா? வா வா. டேய், கஜேந்திரனுக்கு பழம் குடுறோம். குடுறா. இதுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? தீனியில என்னையா சாம்பார் அது இதுன்னு? நாளையில இருந்து புதுமையா ஏதாவது போடுங்கயா. எவ்வளவு பில்லு? 30 ரூபா 95 பைசா. உள்ளூர் வரி தனி. வெளியூர் வரியை சேர்த்து 35 வாங்கிக்க. வேணா உள்ளத கொடுத்தா போதும். ரொம்ப சலிச்சுக்கிறிய. அம்மா,
என்ன 95 பைசா குறையுதா? பரவாயில்ல, நான் தள்ளிக்கிறேன். 30 ரூபாய் கொடு போதும். பரிச காணையா? என்ன மூக்கு பிடிக்க துண்ணுட்டு பணம் இல்லைங்கிறியா? டேய், கையில எடு. எதுக்கு? இந்த வாழைப்பழம் மாதிரி உன்னை தொங்க விடத்தான். என்னையா பாத்துட்டு நிக்கிறீங்க? ஆளுக்கு 2 தோசை இலவசமா தரேன். தர்மாயிட்டீங்க. உங்களே இருந்தாயா? நல்லா மாட்டிக்கிட்டான். ஐயா, ஐயா, இந்த பாவிராயா பொண்ணை காட்டுறேன்னு சொல்லி என் பரிசு அதே பண்ணிட்டு வந்துட்டான். அது வேறையா? எங்கடா பர்ஸ்? என் பாட்டுல இருந்து யாரும் அடிச்சிட்டாங்க. எடுத்து கொடுத்துருக்கையா? இதோ என் பரிசு. விக்னேஸ்வரா, கணேசா, கொடுத்துருப்பா. கணேசா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. என் பரிசு கிடைச்சிருச்சு. முட்டாப்பையில பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லடா, அத பத்திரமா வச்சுக்கணும். கஜேந்திரா, நீ என்ன ஆசீர்வாதம் பண்ண வரும்போதே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது கசம்சம் நடக்கணும். அநியாயமா திருடுனா என்ன இப்படி அடி வாங்கி கொடுத்துட்டியே, உன் புத்திசாலித்தனம் யாருக்கு வரும்? இப்படி ஊருக்கு ஒரு கஜேந்திரம் இருந்தா அப்புறம் எதுக்குடா போலீஸ் கோட்டெல்லாம்? பாத்தியா ஐயா, புள்ள மாதிரி வளர்ந்துட்டு இருந்தவன ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டா, கட்டின புருஷனை வீட்டை விட்டே விரட்டிட்டா. இப்ப என்னடா பத்தினி மாதிரி கோயிலுக்கு வர்றான். நல்ல காலம்டா. என் மேல அபாண்டமா பழி சுமத்துறவங்களுக்கெல்லாம் வாய கொடுத்திருக்கிற அந்த மாரியாத்தா எனக்கு ஆறுதல் சொல்ல நினைக்கிற உன்னை ஊமையா படிச்சிருக்காளே. இந்த கல் நெஞ்சக்காரிக்கு எப்பத்தான் உன் மேல கருணை பிறக்குமோ? கருணையாவது வெங்காயமாவது அதெல்லாம் சாம்பார் வைக்கதான் உதவும். உன் கண் கண்ட தெய்வம் யாரு? உன் முதலாளி. அவர் கையில விளங்க மாட்டி ஜெயிலுக்கு அனுப்பினது யார்? ஜட்ஜி மகேஸ்வரி. அவங்கள சும்மா விடலாமா? உண்மைதான். என் முதலாளி அநியாயமா தண்டிச்ச அந்த ஜட்ஜி மகேஸ்வரை ஒழிச்சு கட்டினாத்தான் என் ஆத்மா சாந்தி அடையும்.